ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் தேவன் நம்மை நன்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற காரியமானது குதிரையை குறித்து பார்க்க போகின்றோம். குதிரை, தலைப்பு குதிரை. குதிரை என்று சொல்லும்பொழுது அது பலவிதமான குதிரைகள் உண்டு, பலவிதமான குதிரைகள் உண்டு. பல காரியத்திற்காக அதை ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல பார்க்க வேண்டும் சொன்னா 3 விதமா அந்த கேட்டகரி இருக்கு. அது எதற்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்று சொல்லும் பொழுது ஹெவி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர். ஹெவி ஹார்ஸ் இல்லை என்று சொன்னால் ஹாட் பிளட், பயங்கர ஸ்பீடா ஓடும், பயங்கர ஸ்பீடா ஓடும். அதே போல லைட் ஹார்ஸ், கோல்ட் ஹார்ஸ், கோல்ட் பிளட்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு யூஸ் பண்ற இது. அதே போல போனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொன்னா சுமை தூக்குவதற்காக இந்த குதிரை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி 3 விதமான தேவைகளுக்காக இந்த குதிரைகளை என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. யுத்தத்திற்கு, அதே போல ஹார்ஸ் ரேஸ், குதிரை பந்தயத்திற்கு, சுமை தூக்குவதற்கு என்று சொல்லி இதை யூஸ் பண்றாங்க இந்த குதிரை. ஆனா யுத்த களமாக இருந்தாலும் சரி, ஓட்ட பந்தயமாக இருந்தாலும் சரி, இல்லை சுமை தூக்குவது ஒரு இலக்குல இருந்து இன்னொரு இலக்கு கொண்டு போற காரியமாக இருந்தாலும் சரி, இந்த 3க்குமே ஒரே இலக்கு என்று சொன்னால் ஜெயிப்பது தான். கோல் என்று சொல்லும் பொழுது ஜெயிப்பது என்று சொல்லி அர்த்தம். இந்த 3 விதமான காரியத்திற்காக இந்த குதிரைகளை என்ன பண்றாங்கன்னா பழக்குவிக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் ஆயத்தமாக்குகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். முதல் காரியம், யுத்தத்திற்கு என்று சொல்லும் பொழுது அந்த குதிரை எப்படி ஓட வேண்டும், யுத்த களத்தில் அந்த குதிரையானது எப்படி ஓட வேண்டும், பயம் இல்லாமல் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அதற்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறாங்க, பழக்குவிக்கிறார்கள். அது எப்படி செயல்பட வேண்டும், யுத்த களத்தில் அது எந்த விதத்தில் செயல்பட வேண்டும், அது எப்படி ஓட வேண்டும், பயம் இல்லாமல் எப்படி முன்னேற வேண்டும் என்று சொல்லி அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் குதிரை பந்தயத்திலும் அந்த ஜாக்கியோட கண்ட்ரோல்ல அந்த குதிரை எந்த விதத்துல வேகமாக ஓட வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்ன பண்ணாங்க பழக்குவித்துக் கொண்டு இருக்கிறார். அது பக்காவா ட்ரெயின் பண்றாங்க. அதே இந்த போனி என்று சொல்றது குதிரை, சுமை தூக்குவதற்கான அந்த குதிரைக்கு கரெக்டா அந்த இலக்கை நோக்கி, ஒரு இலக்கில இருந்து இன்னொரு இலக்கை நோக்கி கொண்டு போய் அந்த சுமைகளை கொடுக்கணும். நிறைய நேரத்தில் பார்த்தா யுத்த காலத்திலே இருக்கு, அந்த சுமையை தூக்கி கொண்டு போகும். இந்த 3 விதமான காரியத்தில் பலவிதமான தடைகள் வரும். ஆனா தடைகள் வரும், சொல்லப்போனா மேடு குழி பள்ளங்கள் என்று சொல்லி வந்தாலும் அதே நேரத்தில் அதோட இலக்கு என்று சொன்ன சக்சஸ், இல்லை சொன்னால் அந்த இலக்கை நோக்கி ரீச் பண்ணுவது என்று சொல்லி அதை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்திற்காக என்ன பண்றது, இந்த குதிரைகள் முன்னேறி கொண்டு இருக்கின்றது. இதற்காக குதிரை என்ன பண்றாங்கன்னா பழக்குவிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நல்ல பக்காவா ட்ரெயின் பண்றாங்க. யுத்தத்துக்காக இருந்தாலும் சரி, குதிரை பந்தயமாக இருந்தாலும் சரி, சுமை தூக்குவதற்காக சரி, அது பக்காவா அந்த குதிரைக்கு என்ன பண்றாங்கன்னா ட்ரெயின் பண்றாங்க. என்னதான் குதிரை பழக்குவிக்கப்பட்டாலும் அதற்கு மேல் உட்கார்ந்து இருக்கும் நபரால் தான் அதை இந்த இலக்கை நோக்கி சரியாக ஓடி ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. போன வாரம் கூட செய்தியில பார்த்தோம், குதிரை பந்தயத்துல 2 குதிரை ஒரே லெவல்ல ஓடி வந்துச்சான். எது ஃபர்ஸ்ட் வரும் தெரியல, 2 சமநிலையில ஓடி வரும் பொழுது அந்த குதிரை, ஒரு குதிரையில இருந்த ஜாக்கியோடைய சாமர்த்தியத்தினாலே அந்த குதிரை ஃபர்ஸ்ட் வந்துருச்சான். அது நியூஸ் வந்த காரியம், நியூஸ் போன வாரம் நியூஸ்ல பார்த்த காரியம். சோ என்னதான் குதிரைகள் பழக்குவிக்கப்பட்டாலும் அந்த குதிரைக்கு மேல இருக்கிற நபரால தான் அந்த ஜெயத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும், பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நாம் முன்னேறும் பொழுது
என் தேவன் நம்மோடு இருந்தால் ஜெயம் நிச்சயம். வேதம் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், அதை ரெடி பண்றாங்க யுத்த நாளுக்கு. ஆனா ஜெயம் எதனால் வரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தரால் வரும். நாம் என்னதான் கிறிஸ்துவன் என்று சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கவேம் என்று சொல்லி என்று பழக்குவிக்கும் பொழுது பழக்குவிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல ட்ரெயின் அப் ஆன வேண்டும். முதல்ல நான் என்ன பண்ணோம், கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ட்ரெயின் ஆக வேண்டும். நான் பழக்குவிக்கப்பட வேண்டும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. காரணம், பவுல் பிலிப்பியருக்கு எழுதுற இதுல பார்ப்போம். எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் யாருக்கு எழுதுகிறார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், யாருக்கு? பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அதே 3:14 எடுத்து வாசிப்போம். அவர் யாருக்கு எழுதுற சொன்னா பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு சொல்லும் பொழுது 3:14 எடுத்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். யார் சொல்றது? பவுல். பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்றார். அல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடர்கிற பொழுது, இல்லை என்று சொன்னால் அது ஓடும் பொழுது பலவிதமான தடைகள், அந்த இலக்கை நோக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் ஓடும் பொழுது பலவிதமான தடைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அதை பார்த்து பயப்படாதபடிக்கு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தமாக இருக்க வேண்டும், பழக்கப்பட வேண்டும். அது தெளிவாக அதை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து நாம் தேறினவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நாம் தேறினவர்களாக இருந்தால்தான் எந்த சூழ்நிலையை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்தும், போராட்டத்தை பார்த்து பயப்படாதபடிக்கு முன்னேறி செல்ல முடியும். அதே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற நிருபத்துல பார்ப்போம் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம். இந்த உலக வாழ்க்கையில நல்ல போராட்டம். முன்னேற முடியாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாதபடிக்கு அநேக போராட்டங்கள் வரும். அதான் தெளிவாக சொல்றார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை, இல்லை என்று சொன்னால் நித்திய ஜீவனை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. ஏன் ரட்சிப்பை காத்துக் கொள்வதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என் ரட்சிப்பை காத்துக் கொள்வதில் எந்தெந்த காரியத்தில் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். முதல் காரியம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என் ரட்சிப்பை நான் காத்துக் கொள்வதில், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதில், அதான் சொன்ன வசனம் சொல்லும்படி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்கிற விஷயத்துல, அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்கிற விஷயத்துல, அந்த நித்திய ஜீவனை நான் காத்துக் கொள்கிற விஷயத்துல எந்தெந்த காரியத்துல நான் ஆயத்தமாக வேண்டும். முதல் காரியம் தெளிவா பார்த்துக்கோங்க. முதல் காரியம் என் விசுவாசத்துல நான் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. என் விசுவாசத்துல நான் என்ன பண்ணோம்? ஆயத்தமாகணும். ஏன்னா வேதம் சொல்கிறது உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும் என்று சொல்லி. எஸ், உன் விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதாக, அல்லேலூயா, நிலைத்திருப்பதாக இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ பயப்பட மாட்ட. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் நீ பயப்பட மாட்ட.
எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நீ பயப்பட மாட்டாய். அல்லேலூயா. பவுல் பயப்படல, எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படல, எந்த போராட்டத்தையும் பார்த்து, எந்த பிரச்சனையும் பார்த்து அவன் பின்வாங்கி போல. காரணம், அவன் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு இருந்தான். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், என்னுடைய விசுவாசத்துல நான் என்ன பண்ணோம்? பலப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் எந்த சூழ்நிலை பார்த்தும் நம்ம பயப்படவே மாட்டோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 112 6 7. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தி கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயமானது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். காரணம், அவன் கர்த்தரை நம்புகிறான், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைக்கின்றான். ஆகவே எப்படிப்பட்ட துர்ச்செய்தியை கேட்டாலும் சரி, அவன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. இந்த நாட்கள் அநேக துர்ச்செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். நமக்கு வேண்டப்பட்ட அநேக மரித்து போகிறார்கள். சூழ்நிலை விரோதமா இருக்கு. ஐயோ அங்க மரணம், இங்க மரணம், ஐயோ இங்க மரணம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல குடும்பமா கொண்டு போயிருக்காங்க. குடும்பத்துல 2 பேர் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, மனைவி உயிரோட இருக்காங்க, பெற்றோர்கள் இறந்து போறாங்க, பிள்ளைகள் உயிரோட இருக்கிறாங்க. அநேக மரணங்கள், அநேக துர்ச்செய்தி சொந்த பந்தத்திலே போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்கள் விசுவாசத்தை நிலைத்திருந்தால் கர்த்தருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். எந்த ஒரு துர்ச்செய்தியை காட்டலும் மனசு கலங்கவே கலங்காது. அல்லேலூயா. எந்த துர்ச்செய்தியை பார்த்தாலும் சரி. வேதத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்க போகின்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41 42 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய எபிரு என்று பேருடையவன் ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஜெபாலய தலைவர் வந்து இயேசுவிடத்தில் வந்து பாத்திரம் வந்து சொல்றார், ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண வேதனைப்படுகின்றார், தயவு செய்து நீர் என் வீட்டுக்கு வந்து என் மகளை என்ன பண்ணுங்க, சுகமாக்கும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறான். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்து வாசிப்போம். 49வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அல்லேலூயா. அவங்க குடும்பத்துல வந்து சொல்றாங்க, உன் பொண்ணு இறந்து போயிடுச்சு, உன் பொண்ணு மரிச்சு போச்சு, இனி இயேசுவை நீ கூப்பிட வேண்டாம், போதகரை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை இயேசு கேட்டு அந்த ஜெபாலயத்தில் பார்த்து சொல்லுகிற வார்த்தையானது வாசிக்கும். 50வது வசனம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாய் இரு. எஸ். அந்த நேரத்துல அவன் திரும்பி போகல. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசம் உள்ளவன், நீ நில்லு, அப்படி பயப்படாத. இந்த செய்தியை கேட்ட நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. காரணம், நீ என்ன நம்பி வந்திருக்கிற, நீ என்ன விசுவாசம் வந்திருக்கிற, உன் மகளுக்காக நீ வந்திருக்கிற. நான் விடுதலை தருவேன், நான் சுகத்தை தருவேன், மரித்தவளை நான் எழுப்புவேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவன் திரும்பி போல, அவன் அழுது புலம்பல, அவன் ஒண்ணு செய்யல, அவன் அங்க நிலைத்து இருந்தான். அல்லேலூயா. அங்க நின்றான். அதன் பிற்பாடு பார்ப்போம் என்று சொன்னால் அதே 54 எடுத்து வாசிப்போம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவர் உயிர் திரும்ப வந்தது. 56. அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்க அற்புதம் நடந்தது. காரணம் என்னன்னா, அந்த செய்தி அவன் கேட்டவன, துர்ச்செய்தி கேட்டவனே அவன் பயப்படல. காரணம், ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லும் பொழுது அவன் விசுவாசம் உள்ளவனா நின்றான். ஆகவே அவனுக்கு கிடைச்ச அந்த பலன் என்று சொன்னார்,
தன்னுடைய மகளுக்கு மறுபடியும் ஜீவனை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த காலகட்டத்தில் பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க. துர்ச்செய்தியை கேட்டு பயந்து, ஐயோ என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடந்துருமா, என் பிள்ளைகளுக்கு நடந்துருமா, ஐயோ என் பெற்றோருக்கு நடந்துருமா, என் மனைவிக்கு நடந்துருக்குமா, என்னுடைய கணவனுக்கு நடந்துருமா என்று சொல்லி பார்த்து பயந்து கொண்டு இருக்காது. விசுவாசம் உள்ளவனாயிரு. ஐயோ லாக்டவுன் ஆயிடுச்சே, வீட்டுக்கு என்ன வருமானம் இருக்கு, சாப்பாட்டுக்கு என்ன வரும், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, பயப்படாத. விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ கர்த்தரை நம்புகிறாய். அங்க ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நம்பி வந்துட்ட, துர்ச்செய்தியை கேட்டு நீ கலங்காத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லும் பொழுது அவன் அந்த நேரத்தில் விசுவாசம் வந்து நின்றான். அதற்குண்டான பலன், அல்லேலூயா, மரித்த தன்னுடைய மகளை என் இயேசு எழும்பச் செய்தார். அல்லேலூயா, உயிரை ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லிப்பார். பயப்படாத, கர்த்தரின் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். நீ பழக்குவிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற, இப்போ நீ வீட்டில் இருந்துட்டு இருக்கிற, விசுவாசத்தை எப்படி வரணும், எப்படி வளரணும்னு சொல்லி நீ பழகி கொண்டு. அல்லேலூயா. காரணம், குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலும். நீ ஆயத்தமாகு, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியம் என்ன பண்ணு, விசுவாசத்துல என்ன பண்ணு, ஆயத்தமாகு. நீ பழக்கப்படு, நீ பழக்க வைக்கப்படு. இரண்டாவது எது என்று சொல்லும் பொழுது, உன்னுடைய ஜெபத்துல நீ ஆயத்தமா. உன் ஜெபத்துல என்ன பண்ணு, ஆயத்தமா. காரணம், ஜெபிக்கிறவன் தான் ஜெயத்தை பெற்றுக் கொள்வான். நீ முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் உனக்காக எழுந்து செயல்படுவான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்கள் அநேக துர்ச்செய்தியை வரும்பொழுது, பிரச்சனையை பார்க்கும்போது, போராட்டத்தை பார்க்கும்பொழுது ஜெபிக்கிற மனுஷனும் ஜெபிக்காம போறாங்க. ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சானா, நீ முழங்கால் படியிட்டனா, கர்த்தர் உனக்காக எழும்பி செயல்பட ஆயத்தமாக இருக்கின்றார். அல்லேலூயா. நீ முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் உனக்காக எழுந்து செயல்படுவார். அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடைகள் வந்தாலும் நீ ஜெபிப்பதற்கு நீ ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். தானியேல் புத்தகத்தில் பார்க்கின்றோம், ஜெபிக்க முடியாதபடிக்கு தடைகள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், தானியேலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜெபிக்க முடியாதபடிக்கு அவன் தடைகள் வரும் பொழுதும் அவன் அந்த ஜெபிக்க முடியல என்று சொல்லி அந்த தடையை பார்த்து அவன் கவனத்தை உட்கார்ல. அவன் செய்த காரியம், அதே தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், அவன் என்ன பண்ணான், தானியேல் ஓவென்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு என்ன பண்ணான், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையில் எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்திருக்க அங்கே தான் முன், அப்படின்னா அவன் எப்பொழுதும் செய்வது போல அவன் என்ன பண்ணான், செய்தான் என்று சொல்லி பார்க்கின்ற 3 வேளையும் அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஜெபிப்பது பயங்கர ஆர்வம். ஒரு வேலை இல்ல, 2 வேலை இல்ல, 3 வேலை, நிறைய நேரம் கூட ஜெபிப்போம். எல்லா நேரமும் ஜெபிக்கிறவளா இருந்தோம். ஆனா சூழ்நிலைகள், காலங்கள் மாற மாற ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாமல் போகிறது, ஜெபிக்க முடியாம போகுது. ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு பல சூழ்நிலைகள் தடையை கொண்டு வரும் பொழுது ஜெபிக்காமல் போகின்றோம். அல்லேலூயா. ஆனா தானியேல் அப்படிப்பட்டவனாக இல்ல. அவன் முன் செய்தது போல, அவன் எப்பொழுதும் செய்தது போல அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் அப்படி ஜெபிக்கிறவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமானது 6ஆம் அதிகாரம், அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயமாய் இருந்த காரணம் அவன் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறவனாக இருந்தான். குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவன் வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனை கொண்டு போய் எங்க போடுறாங்க, சிங்கக்கபில போடுறாங்க.
அல்லேலூயா. அந்த சிங்கக்கபில போட்ட உடனே சிங்கம் அவனை தொட முடியல. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் அவனோடு அவன் செபிக்கிறவனாக இருந்தபடினாலே அவனை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியவில்லை. அல்லேலூயா. அவரை பார்க்கிறோம், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கிறவனாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் நமக்கு எல்லா கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல பார்க்க ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு சீன தேசத்துல நடந்த ஒரு காரியத்தை ஒரு போதகர் சாட்சியாக சொன்னதை நான் இப்பொழுது நான் சொல்லுகின்றேன். அது கம்யூனிஸ்ட் தேசம். அங்க கிறிஸ்துவம் வளர முடியாதபடிக்கு பயங்கர தடைகள் உண்டு. அப்போ கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு பகுதியில மறைந்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா அந்த மூலையில போய் எங்கேயாவது போய் இருந்து ஜெபிப்பாங்க. அப்படியாக ஒரு காட்டுக்குள்ள ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல, அங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல, கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க, ஒரு 60 பேர்கிட்ட போய் தேவனை ஆராதிப்பதற்காக கடந்து சென்று ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. அங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு. 2 ராணுவ வீரர்கள் கண்ணோட அந்த இடத்துக்குள்ள வந்தாங்க. அந்த ராணுவர்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஸ்டன் ஆயிட்டாங்க, எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அப்போ அந்த ராணுவர்கள் அந்த கண்ணை எடுத்து, அந்த மிஷின் கண்ணை எடுத்து அவங்களை பார்த்து சொன்னாங்க, உயிருக்கு பயம் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து இந்த இடத்துல ஓடிடுங்க. யாரை கேட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க, யாரை கேட்டு உங்கள் இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க மிரட்ட ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க சொல்றது, உயிர் மேல பயம் இருக்கிறவங்க இங்க போயிடுங்க, நாங்கள் சுட்ட விடுவோம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 40 பேர் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஒரு 20 பேர் மாத்திரம் நிக்கிறாங்க. அவள் பார்த்தார்கள். இந்த ராணுவர்கள் அந்த கண்ணை கையில எடுத்தாங்க. வெளியில போய் பார்த்தாங்க, 40 பேர் இருந்த இடமே தெரியல, எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்க அந்த டோரை சாத்தினாங்க, கண்ணை கீழே வச்சுனாங்க. உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோடு தான் ஆராதிக்கணும் என்று தீர்மானத்தில் நாங்கள் வந்தோம். இப்ப நீங்க 20 பேர் இருக்கீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், தேவனை ஆராதிப்போம். காரணம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். காரணம், இன்னைக்கு நான் மறித்தாலும் பரலோகத்துக்கு தான் கடந்து செல்வோம். அல்லேலூயா. அதுதான் தாவீது தீர்மானிச்சான், ஜெபிங்க, ஜெபிக்காம இருக்காதீங்க. ஜெபிப்பதற்குண்டான தடைகள் வரலாம், ஆனா எப்பொழுதும் போல நீங்க ஜெபிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க. 3வது காரியம், கீழ்ப்படிதல். அதுல நீங்க ஆயத்தமாங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற காலத்துல நீங்க ஆயத்தமாங்க. தேவ வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அந்த வார்த்தையின் படி செயல்படுவதற்கு நாம் என்ன பண்ணோம், ஆயத்தமாக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். வேதம் என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதோ அதை செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசிகள் என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, வேதம் செய்யாதே என்று சொல்கிற காரியத்திற்கு அவர்கள் செய்கிறார்கள். இதை செய்யாதனா அதான் செய்வாங்க, இதை செய் என்று சொன்னால் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இத்தனை பிரச்சனை, போராட்டத்துக்குள்ள மாட்டி சிக்கி தவித்து அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள போற காரணம் கீழ்ப்படியாமை. இந்த லாக்டவுன்ல வீட்டுல இருக்கிற நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிது எப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்க ஆயத்தமாங்க. காரணம், முத்திரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். You have to practice now. நீ பிராக்டிஸ் பண்ணு. வேத வார்த்தை என்ன சொல்ல அதன்படி நான் செயல்பட போறேன் என்று சொல்லி நீ தீர்மானித்து அதன்படி செயல்பட ஆரம்பி, உன் வாழ்க்கையெல்லாம் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. சங்கீதம் 121 128 1 சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எஸ், ஏன்னா அவருடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கு. கர்த்தருக்கு பயந்து நடந்தா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தா, தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட்டால் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், வாழ்க்கை ஜெயமாக மாறும். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரம், இந்த லாக்டவுன் நேரத்துல prepare yourself. நீங்க ஆயத்தமாங்க, ஜெயத்தை கர்த்தர் வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. 4வது காரியம், அடுத்த 4வது காரியம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நீ என்ன பண்ண, பலப்படு. நீ கிறிஸ்துவன் என்று சொல்லி, அது போஸ்டர் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி சும்மா வாழ்வதல்ல.
அல்லேலூயா. நான் 5 வருஷம் கிறிஸ்தவ, 5 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்ட, 10 வருஷமா ரட்சிக்கப்பட்ட என்று சொல்வதல்ல. அல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவரோடு உள்ள ஐக்கியம் தான் உன்னை ஆசீர்வாத பாதைக்குள் கொண்டு செல்லும். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் 15:5 எடுத்து வாசிங்க. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்மளா எப்படியா கொடிகள்? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவர் என்னவா? செடி, நம்ம என்னவா? கொடி. நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமா? அநேக கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தேவனோடு இருக்க வேண்டும். இந்த நாட்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வேலை அநேகருக்கு வேலை இல்லை, இல்ல டைம் குறைக்கப்பட்ட ஓட்டிலாம் கிடையாது. இது நல்ல நேரம். இது தேவனோட நல்ல ஒரு உறவை வைங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல உறவை வைங்க. காரணம், அடுத்த நீ உலகத்துக்குள்ள இறங்கும் பொழுது எல்லா காலத்திலும் உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். சங்கீதக்காரன் தெளிவா புரிஞ்சிருக்கான். சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பர். சங்கீதம் 23:1 சொல்லப்பட்ட கர்த்தரின் மேய்ப்பர் தான் ஒரு பொழுதும் தாட்சியம். எஸ், ஒரு பொழுதும் தாட்சியம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னா நான் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன், நான் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன்னு சொல்றாரு. அதனால இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே சங்கீதம் 116 சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னுடைய வலது பார்சத்தில், நான் கர்த்தரை எப்பொழுதும் 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 எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். சும்மா முன்னாடி வைப்பதல்ல. அதே சங்கீதக்காரன் சொல்ற, எடுத்து வாசிங்க 34 சங்கீதம் 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் என்ன பண்ணுமா? இருக்கும். அப்ப அந்த சங்கீதம் 16:8 சங்கீதம் 34:1 பாத்தீங்கன்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திரு. அப்ப எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவர் இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் என்ன பண்ணுமா? இருக்கும். காரணம், எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்றோம்? வந்தவன தேவனை ஆராதிக்கின்றோம். ஏன் ஆராதிக்கிறோம்? அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். அவர் இங்க இருக்கிறார் விசுவாசத்தோட என்ன பண்றோம்? நம்ம ஆராதிக்கிறோம். தேவன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா என்ன பண்ணிடுறோம்? இங்க போயிட்ட பிறகு நம்ம ஆகவே தாவீதுடைய சிந்தனையானது எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கு. தாவீதுடைய நினைவு எல்லாமே கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கு. அதனால சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் நாசிக்கப்படுவதில்லை. நான் ஜெயத்தை தான் பெறுவேன். சவுல் எவ்வளவு விதத்துல, பல விதத்துல, அவனுக்கு அநேக விதத்துல அவனுக்கு எல்லாம் விரோதமா வந்தாலும் எல்லா இடத்துலயும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை அவன் எப்பொழுது முன்பாக வைத்தான், கர்த்தரையே தூத்துக்கொண்டான். He has a close relationship with God. தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொண்டிருந்தான். அண்ணா சகோதர சகோதரியே, நீ தேவனோடு நல்ல உறவை வை, உன் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க. இந்த காலகட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை சேதப்படுத்தார். இந்த உலக வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில நீ முன்னேறும் பொழுது நீ கர்த்தரை உனக்கு மேல வை, நீ கர்த்தரை சார்ந்து, நீ கர்த்தரை முன்பாக வை. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. உன் வாழ்க்கையில எல்லாம் ஜெயத்தை பார்க்க முடியும். கர்த்தர் வாழ்க்கையில பெரிய கருணை செய்யும். அல்லேலூயா. ஆகவே இந்த லாக்டவுன் காலத்துல அருமையான சகோதர சகோதரியே, நீ ஆயத்தமாகு, நீ ஆயத்தமாகு, நீ ஆயத்தமாகு, நீ கத்துக்கோ, ட்ரெயின் அப் ஆகு. கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீ ட்ரெயின் அப் ஆகு. இந்த லாக்டவுன் முடிச்சு வெளியே வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த பதிவை பார்த்துக்கொண்டு எல்லாரும் கண்களை மூடுங்க, செபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளும் பேச இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பெரிய கருணை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில, எங்களுடைய காரியத்துல எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கும்படியாக இந்த லாக்டவுன் காலத்துல எங்களை நாங்கள் ட்ரெயின் அப் செய்ய தேவ கிருபை பாட்டு நாங்கள் செபிக்கிறோம்.
இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. அப்படி இந்த காரியத்துல படுத்துவிக்கப்பட்டது என் கிருபை பாருங்க. ஜெயத்தை என் தேவனை அவங்க வாழ்க்கையில் கத்தை கொடுக்கும்போது நாங்கள் சொல்லிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.